இந்த தவம் இருந்து காத்திருந்து வெயிட் பண்ணி ஆர்வ கோளாறுல மண்டையை பிச்சுக்கிட்டு எப்படா இவன் லான்ச் பண்ணுவான் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருந்த ஒரு ஈவெண்ட். ஆப்பிள் அவங்களோட புது 16 சீரீஸை லான்ச் பண்ணிட்டாங்க குளோபலாக. அது கூடவே சேர்த்து வாட்ச் 10 அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் இதையும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. iOS 18 ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஈவெண்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதோட முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு இதை ஏன் நான் இவ்வளோ ஆர்வத்தோடு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக ஆப்பிள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் ஆரம்பத்தில் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்படும் சோஷியல் மீடியாவில். அப்படி இப்படி என் ப்ரைஸுக்கு அது ஒர்த்தே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் மீ. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே விஷயத்தை எந்தெந்த பிராண்டெல்லாம் கலாய்ச்சாங்களோ அதே பிராண்ட் அவங்களோட புது ஃபோனில் இந்த ஒரு டெக்னாலஜியை நாங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த 16 சீரீஸில் 15 சீரீஸை கம்பேர் பண்ணும்போது எதெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கான், ப்ரைஸில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே நண்பா, ஸோ என் பேர் சந்துரு. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தெரியும். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இந்த ஆப்பிள் புது டிவைஸ் லான்ச் பண்ணால் அவன் என்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றத விட அதை எவ்வளோ ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். இப்போ 16 ப்ளஸ் 16 ப்ரோ 16 ப்ரோ மேக்ஸ் இந்த 4 டிவைஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கான். இதில் ஆப்பிள் ஐஃபோன் 16ஓட 128 GB பேஸ் வேரியண்ட்டோட விலை 80,000 ரூபா. அப்படியே 256 போனீங்கன்னா அப்படியே ஒரு 10,000 ரூபா கூட்டிக்கோங்க, 90,000 ரூபா. அப்படியே 512 GB போனீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 16 சீரீஸோட ஐரன் வேரியண்ட் 80,000 ரூபாயில் ஆரம்பித்து 1,00,000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கான். அப்படியே 16 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 128 GB 90,000 ரூபா. அப்படியே அடுத்தடுத்த வேரியண்ட்டுக்கு 10,000 கூட்டிக்கோங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா ரேட்டு. அதே மாதிரி ஆப்பிள் ஐஃபோன் 16 ப்ரோவோட ரேட்டு 1,20,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கான். இதுலேயும் பேஸ் வேரியண்ட் 128 GB தான். அப்படியே உங்களுக்கு 256 வேணும், 512 GB வேணால் 10,000 கூட்டிக்கோங்க. 16 ப்ரோ மேக்ஸ் 1,40,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கான். இதோட பேஸ் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 256 GB வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 1 TB வேரியண்ட் இருக்குது, அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கான். நம்ம இந்தியாவில் இதுதான் ப்ரைஸிங். 80,000 ரூபாயில் ஆரம்பித்து அந்த ப்ரோ மேக்ஸோட 1 TB வேரியண்ட்டு 1,80,000 ரூபா. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அசசரிஸ் போடுங்க, கேஸ் போடுங்க அப்படின்னு பார்த்தா 2,00,000 ரூபா பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ப்ரைஸில் மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரல. போன வருஷம் 15 சீரீஸ் என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணோமோ அதே ப்ரைஸுக்கு தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக நிறையா ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. 80,000 ரூபான்றதே பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய மதிப்புக்கு ரொம்ப ரேட் அதிகம். அதுக்கு என்னடா அவன் கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது 16 சீரீஸாக இருக்கட்டும் 16 ப்ளஸ்லேயே இருக்கட்டும் ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வட்டம் ரெட்டை பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ணில் பார்க்க முடியலை. அதே மாதிரி எல்லோ கலரையுமே பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ணில் பார்க்க முடியல. புதுசாக ரோஸ் கலர்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட்டு எல்லோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற கலர்லாம் இன்னும் இப்போ லான்ச் ஆகிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் கழித்து ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு லான்ச் பண்ணுவான். எக்ஸ்ட்ரா 5,000-7,000 ரேட் வச்சு விற்பான். இன்னொன்னே நான் சொல்லிடுறேன், இதில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, 15 கம்பேர் பண்ணும்போது 16 என்ன அடிஷ்னல் ஆட் ஆகிருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஓகேவா, இப்போ இது வந்து லான்ச்சு நேற்று பண்ணியிருக்காங்க செப்டம்பர் 9 செப்டம்பர் 13 பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 20 பார்த்தீங்கன்னா டெலிவரிலாம் பண்ணிடுவாங்க. நீங்கள் யாராச்சும் iPlanet போய் ப்ரீ புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் 13 பார்த்தீங்கன்னா ப்ரீ புக் ஆகுது. செப்டம்பர் 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகும். ஆன்லைன்லேயுமே அப்படி தான். என்ன ஏதுன்றதை அடுத்தடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த 16க்கும் 16 ப்ளஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த மட்டும் 4 டிவைஸஸ்க்குமே பார்த்தீங்கன்னா A18 பயானிக் சிப் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 16 ப்ளஸ் 16 ப்ரோ 16 ப்ரோ மேக்ஸுக்கு. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16க்கும் 16 ப்ளஸுக்கும் நார்மல் A18 சிப்பான்.
16 ப்ரோ மேக்ஸுக்கு A18 ப்ரோ சிப்பான். அதாவது நம்ம ஸ்னாப்ட்ராகனில் சொல்லுவோம்ல, ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ன்னு வரும், அப்புறம் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 3ன்னு வரும். கிளாக் ஸ்பீடை பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் எப்போயுமே போன வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் ப்ராசரை தூக்கி பேஸ் வேரியண்ட்டில் போடுவானுங்க. 15க்கும் 15+க்கும் லேட்டஸ்ட் ப்ராசரை பார்த்திங்கன்னா ப்ரோ மேக்ஸில் போடுவான். இந்த வட்டம் அப்படி பண்ணாமல் பேஸ் வேரியண்ட்டுக்கு நார்மல் சிப்பும் ப்ரோ மேக்ஸுக்கு ஓவர் கிளாக் ஸ்பீடு சிப்பும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஓகே, இந்த வட்டம் போன வட்டம் மாதிரி பண்ணாமல் இந்த வட்டம் காமனாக A18 4 இதுக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்து 16ஓட டிஸ்பிளே சைஸ் 6.1 இன்ச்சுக்கான டிஸ்பிளே. அப்படியே ப்ளஸுக்கு பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சுக்கான டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. நார்மல் அதே 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சாவே ப்ளஸ் சீரீஸ்லனாச்சும் 120 Hz கொடுத்துருக்கலாம். அது ஏன் பண்ணாமல் இருக்கான்றது எனக்கு தெரில. ஏன்னா 90,000 ரூபா கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குகிறோம், அதில் பேசிக் ஆண்ட்ராய்டில் இப்போலாம் 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா கூட 120 Hz வருது இந்த மோட்டோலாம் லான்ச் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு 90,000 ரூபாய்க்கு ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கலன்றப்ப வயிற்றுச்சலாக தான் இருக்குது. சரி, கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் ப்ளஸ் சீரிஸ் வாங்கினீங்கன்னா ப்ரோ மேக்ஸை விட அதிகமான பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்பாங்க. பட் அது பேசிக் நீட்ரா. ஒரு 90,000 ரூபா ஃபோனை வாங்கும் போது பக்கத்தில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்க டிஸ்பிளேலாம் ஸ்மூத்தாக இருக்கும். இவன் 90,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டு என்ன ஒரு மாதிரி விட்டு டிஸ்பிளே ஸ்க்ரோல் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கே இருக்கும், பக்கத்தில் யாராச்சும் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு பேசிக்காக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தா புண்ணியமாக போயிருக்கும். அடுத்தபடியாக கேமரா. இதில் வந்து 4 டிவைஸ்லேயுமே பெரிய கேமரா, அதாவது மெயின் கேமராவுக்கு 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ 16+16க்கு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ். அல்ட்ரா வைடுக்கு 12 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வட்டம் உங்களால் அல்ட்ரா வைட்லேயே மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்க முடியும். கேமரா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோன்னே மேக்ரோ 1x, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு 2x, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். மேக்ரோ சூப்பராக ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. கைக்கு வந்தோடனே மேக்ரோலாம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 ஜிபிக்கு தான ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க ரிவீல் பண்ணல, பட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அதை தெளிவாக பார்த்து 8 ஜிபி தான் ரேம் இந்த வட்டம் அப்படின்றத பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 4 டிவைசஸ்லுமே அடிஷ்னலாக 15 சீரீஸை கம்பேர் பண்ணும்போது கேமராக்குன்னே ஒரு டச் சென்சிட்டிவ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 டிவைஸ்லையுமே இருக்குது. உங்களால் கேமரா, அதாவது ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த டச் பண்ணுற சென்சிட்டிவ் பட்டனை யூஸ் பண்ணும்போது அந்த ஃபோக்கஸ் லென்த்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போசர்ஸ் லெவலு எல்லாத்தையுமே ஒரு மாதிரி டச் பண்ணி சென்சிட்டிவ் அப்படியே டச் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது லைட்டாக உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆனது கையில் கிடச்சி அதை ஃபீல் பண்ணி பார்த்து அது யூஸ் பண்ணால் தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்கா, இல்லை ஃபோன்லேயே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்றது தெரியும். பட் இந்த வட்டம் அடிஷ்னலாக ஒரு டச் சென்சிட்டிவ் பட்டன் கேமராக்காக 4 டிவைசஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் பட்டனுமே பார்த்திங்கன்னா 4 டிவைசஸ்லையுமே இருக்குது. ஆல்ரெடி இருக்கிறது தான் 4 டிவைஸ்லுமே இந்த ஆக்ஷன் பட்டன்றது கொடுத்துருக்காங்க. நம்மளால் சைலண்ட் மோடு இந்த மாதிரி கஸ்டமைஸும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இந்த 16க்கும் 16+க்கும் ப்ரைஸில் 10,000 டிஃப்ரெண்ட் இருக்குது. சைஸ்லையுமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லாமே சேம் தான். அடுத்தபடியாக நம்ம 16 ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் வருவோம். ஸோ இதில் என்னடா அப்படின்னா நெஞ்ச பிடிக்கிறது ப்ரைஸ் தான். 1,20,000 ஆரம்பித்து 1,65,000 ரூபா பேஸ் வேரியண்ட். இதில் ப்ரோவில் வந்து 128 ஜிபி தான் பேஸ் வேரியண்ட்டு. ப்ரோ மேக்ஸில் 256 ஜிபி வரைக்கும் பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட் இருக்குது. இதில் டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரோக்கு 6.3 இன்ச்சுக்கான டிஸ்பிளே, அப்படியே ப்ரோ மேக்ஸ் 6.9 இன்ச்சுக்கான டிஸ்பிளே சைஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 Hz தான். ரெண்டுமே ப்ரோ மேக்ஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணுது. பேட்டரி சைஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே ப்ளேபேக் ஹவர்ஸை தான் கம்பேர் பண்ணுவாங்க. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 hours 3 hours கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அந்த கேமரா சென்சிட்டிவ் பட்டன், ஆக்ஷன் பட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்டு தான் இந்த 4 டிவைசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் கேமராவில் சேஞ்சஸே இல்லை, ரெண்டுமே சேம் தான். ஏன்னா போன வருஷம் 15 ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் 5x டெலிஃபோட்டோ லென்ஸ் ப்ரோ மேக்ஸில் மட்டும் இருந்துச்சு. ப்ரோவில் நார்மல் 3x தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த வட்டம் உங்களுக்கு ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் ரெண்டுக்குமே ஒரே கேமரா செட்டப் தான். பிரைமரி 48 மெகாபிக்சல், அதே மாதிரி அல்ட்ரா வைடும் 48 மெகாபிக்சல்,
டெலிஃபோட்டோ லென்ஸு 12 மெகாபிக்சல், ரெண்டுமே 5x ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். ஸோ அந்த விதத்தில் உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இந்த 15 Pro Max வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே அந்த 5x டெலிஃபோட்டோ லென்ஸ் தான். ஏன்னா ப்ரோவில் 5x கிடையாது, அதனால தான் ப்ரோ மேக்ஸை எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கினேன். இந்த வட்டம் 16 Pro வாங்கினாலே நமக்கு சாட்டிஸ்ஃபைடு தான், காசு மிச்சம், கைக்கு அடக்கமாகவும் இருக்கும். என்ன இந்த பெரிய சைஸ் டிஸ்பிளே வேணும், பேட்டரி லைஃப் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் ப்ரோ மேக்ஸ் போகலாம். மற்றபடி ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக தான் வாங்குறேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் ப்ரோவே போகலாம். ப்ரோ மேக்ஸுக்கும் ப்ரோக்கும் பெரிய லெவலில் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. டிஸ்பிளே சைஸ் மாறும், அதுக்கப்புறம் பேட்ரி லைஃப் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரோவில் என்னென்ன வித்தியாசங்கள் கேமராவில் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா 4K 120 fps வந்து வீடியோ நம்மளால் எடுத்துக்க முடியும். அதுவும் ஸ்லோ மோஷனாகவும் நம்மளால் எடுத்துக்க முடியும். நார்மல் 4K 120 fps நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்துப்போம்ல, அந்த மாதிரி செம கிளியராக ஸ்மூத்தாக எல்லாமே எடுத்துக்க முடியும். அப்புறம் விஷன் ப்ரோக்கான வீடியோஸும் நம்மளால் இதிலேயே ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. Wi-Fi 7க்கான சப்போர்ட் எல்லா டிவைஸ்லேயுமே இருக்குது. ஆப்பிளோட இன்டெலிஜென்ஸ் ஏஐயும் பார்த்திங்கன்னா எல்லா டிவைஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேட்டலைட் மெசேஜிங் அவங்க ஊரில் சப்போர்ட் பண்ணோம், நம்ம ஊரில் அதுக்கான சப்போர்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சூப்பரான சிறப்பான அம்சங்கள்லாம் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. 15 சீரீஸை கம்பேர் பண்ணும்போது 16 சீரீஸில் என்ன புதுசு அப்படின்னா நமக்கு வந்து அந்த 4K 120 fps வீடியோ, அப்புறம் வந்து நார்மல் பேஸ் வேரியண்ட்டுக்கு அல்ட்ரா வைலே நம்மளால் மேக்ரோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கேமரா ஆக்ஷன் பட்டன் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வித்தியாசங்கள். முக்கியமாக அவங்க பெருமையாக பேசுகிற ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ், பேக்ரவுண்டில் உள்ள ஃபோட்டோஸ் எரேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு யூஏயில் iOS 18 இந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆண்ட்ராய்டில் பல வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கின காலத்துலேருந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை இப்போ தான் பார்த்திங்கன்னா கொண்டே வரேன். என்ன அப்படின்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்மளால் வீடியோவை பாஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த ஆப்ஷனை இந்த 16 சீரீஸோடு லான்ச் பண்ணியிருக்கேன். எப்பாடே எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கீங்கண்ணா அந்த மாதிரி. ஏன்னா நான் ஃபுட் வ்ளாகுக்கு இந்த ஃபோனை வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது கடுப்பாக இருக்கும், ஒவ்வொரு வட்டமும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே இது நான் 1+70 நம்ம இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் செய்யும்போது பாஸ் பண்ணிடுவேன், திருப்பி தேவைப்படும் போது கட் பண்ணி எடுப்பேன். ஒரே வீடியோவாக இருக்கும், நான் எடிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம் பிட்டாக வீட்டில் வந்து எடிட் பண்ணும்போது ரிட்டன் 130 வீடியோ 140 வீடியோ இருக்கும். இதே நான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எடுத்துட்டேன்னா ஒரு 30-40 வீடியோ தான் இருக்கும். அப்படியே இது ட்ரிபிள் மடங்குக்கு போகும் வீடியோ கிளிப்பிங்ஸு. ஸோ எடிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை ஒரு வழியாக கொண்டு வந்துட்டான். iOS 18 பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கண்ட்ரிக்கும் ரோல் அவுட் ஆக போதான். அதையுமே பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கான். iOS 18 சப்போர்ட் எக்ஸ் சீரீஸ்லேருந்து ஐஃபோன் 11, 12, 13, 14, 15, 16 எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவள் இத்தனை வருஷமாக சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறது பெரிய விஷயம். ஆனால் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாடலுக்கும் ஏற்ற மாதிரி ஹார்ட்வேர் சேஞ்சஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸுமே பார்த்திங்கன்னா மாறும். இப்போ நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 15 சீரீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிடைக்கும். ஏன்னா ஹார்ட்வேர் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பட் 13, 12 லெவல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இல்லை. ஒரு சில ஆப்ஷன் அதில் எடுக்கும், இதில் எடுக்காது, அந்த மாதிரி வித்தியாசங்கள் பார்த்திங்கன்னா இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்ச் நல்ல பெரிய டிஸ்பிளேவோட போன வருஷம் லான்ச் பண்ண அல்ட்ரா சீரிஸோட 10 சீரிஸ் பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்புறம் ஏர்பாட்ஸ் ரொம்ப ஸ்மால் டிசைனாக கொண்டு வந்திருக்கோம். அப்படி இப்படின்னு இதோட ப்ரைஸ்லாம் கேட்கும்போது அப்படியே தலையே சுற்றுது. ஒரு ஏர்பாட்ஸ் ஒரு வாட்சுக்கு இவ்வளோ காசு ஆடானு. பட் அதுக்குமே ஒரு ஃபேன் பேஸ், ஒரு ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா க்யூவில் நின்று வாங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இப்போதைக்கு இது வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பார்க்கும்போது இவ்வளோ வித்தியாசங்கள் 15க்கும் 16க்கும் கம்பேர் பண்ண வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு. இப்போ உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ப்ரோ இப்போ 16 லான்ச் ஆகிட்டாங்க, இப்போ ஃப்ளிப்கார்ட்டோட அமேசான் பிக் பில்லியன் டே சேல் வருது, என்ன டிவைஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு கேட்பீங்க. நீங்கள் தாராளமாக 15 வாங்கலாம், 15+ வாங்கலாம், அதே மாதிரி 14 வாங்கலாம், 14+ வாங்கலாம். 13 வாங்குறவங்க உங்கள் பட்ஜெட் ரொம்ப என்னால் புஷ் பண்ண முடியாது ப்ரோ, 13 தான் எனக்கு முடியும், அதுவும் 30,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வரும்போது என்னால் அதை மிஸ் பண்ணாமன்னா 13 வாங்கலாம். பட் 12 இந்த வருஷம் வாங்குறது தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த ரேட்டாக ஒரு 4 வருஷம் பழைய மாடல் ஆகிப்போச்சு. 13 ரொம்ப காசு கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா 13 வாங்க. மற்றபடி 14, 15, 14+, 15+ தாராளமாக நீங்கள் இந்த வருஷமும் வாங்கலாம். எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எதையுமே குறை சொல்ல முடியாது, தாராளமாக வாங்கலாம். இப்போ உடனே ப்ரீ புக் பண்ணி நான் வாங்கியே ஆகணும் ப்ரோ 16 அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கான், கொஞ்ச நாள் போட்டு ஒரு 4-5 மாதம் போட்டோம்,
போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃபரில் வரும். 80,000 விற்கிறது 70,000, 71,000, 65,000 பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷமே நம்ம பார்த்துப்போம் 15 எப்படி ரேட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரீஃபர்பிஷ் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டுக்கு நிறையா வரும். ஸோ துபாய் யூனிட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் நிறையா பேர் சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ, அது எப்போயுமே ஆப்பிள் எந்த ப்ராடக்ட் வந்தாலும் ஆளாக போய் லான்ச் பண்ண உடனே வாங்கிறோம் அப்படின்னா தாராளமாக வாங்க. உங்களோட ஆசைகளை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் அந்த அளவுக்கு எந்துவாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுதான் ஹாப்பினஸ் அப்படின்னா தாராளமாக வாங்கி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்றதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து போகிறத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஃபீட்பேக் எப்படி இருக்குது என்னது. கூடிய சீக்கிரம் செப்டம்பர் 20ஆம் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் டிவைசஸ்ன்றது கையில் கிடைக்கும். நானும் நம்ம சேனலில் செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோலாம் போகிறேன். ஏன்னா நம்ம அண்ணனுங்கள்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட வாங்கி அவங்க சேனலில் வீடியோ போடுறதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நான் நம்ம சேனலில் வீடியோன்றது போடுறேன். ஓகே நண்பா, இப்போதைக்கு ப்ரைஸிங் அதான் பக்குன்னு இருக்குது. ஸோ நீங்களே என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.